உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டிவைன் மெசேஜ் பார்க்குறோம். இன்னைக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் வணங்குற உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காடஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சில பேர் குருமார்களை வழிபாடு பண்றதுனாலும் குருமார்களை மனதில் நிறுத்திக்கோங்க. கமெண்ட்ல அவங்க நேம்க்கு தேங்க் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் தராங்க, என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு வழிகாட்டுதல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல 3 பைல் வைக்கிறேன். நீங்க நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சில பேருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ரொம்ப ராசியா இருக்கலாம், செகண்ட் இல்லைன்னா தேர்ட், அது மாதிரி நம்பர் வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சொல்லுங்களே, ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். பேஜ் ஆஃப் மைக்கேல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சேலஞ்சஸான ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்போர்ட்டிவாக பண்ணுவீங்க. உங்கள் மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக, அதாவது ரொம்ப எதை பற்றியும் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியரான ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல அறிவு தெளிவு, ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு சக்சஸ்க்கு என்ன தேவையோ நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், அது ஒரு படிப்பு இல்லைன்னா ஜாப், இந்த விஷயங்கள்ல முக்கியமாக இந்த படிக்கிற அந்த விஷயங்கள், ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. எதை எந்த டாபிக் எடுத்து படித்தா எது நமக்கு கை கூடும், எதில் நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சில ஐடியாஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கூட உங்களுக்கு இன்னைக்கு வரும். சில பேருக்கு ஐடியாஸ் வரும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா அதை சேலஞ்சஸாக இருக்குன்னு நினச்சி விட்டுறாதீங்க. நியூ சேலஞ்சஸ் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். அது சேலஞ்சாக இருந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட, இப்போ ஒரு போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட போட்டி, இந்த போட்டியில் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் வின் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு பேக் வாங்காமல், இந்த போட்டியில் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நான் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணி ஜெயிப்பேன். அதாவது வெற்றியோ தோல்வியோ நான் இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணுவேன். அதை ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு புத்துணர்வோட, அந்த மாதிரி, ஓகேவா? அது நான் ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் படிப்பு, உங்கள் ஜாப் கேரியரில் இந்த மாதிரி செய்ய போகிறீங்க. இன்னைக்கு டே ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தரோவா பார்க்கணும். ஏதாவது புதிய முயற்சிகள் போடும் போது அதில் என்ன வில்லங்கம் ஏதாவது இருக்குதா, இது பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, அதெல்லாம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய அந்த ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு நிறைய சைன் கொடுப்பாங்க. சில பேருக்கு இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா அவுல் பார்ப்பீங்க, அதே மாதிரி பேட்ஸ், அந்த என்ன சொல்றதுன்னா அது பழந்தண்ணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் இப்போ நைட் டைம்ல எடுக்கிறேன், அதனால நேம் சொல்லக்கூடாது. பேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? அது ஒரு சைன். அதை நீங்க வெளியில பாக்குறீங்கன்னா அது பிளஸ்ஸிங், ப்ரொடெக்ஷன், ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நீங்க வெளியில தான் அந்த பேர்டை பார்ப்பீங்க. அது ஒரு சைன், அது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருக்கு. நீ செய்யக்கூடிய விஷயங்கள் உனக்கு சக்சஸ் தான், நீ தைரியமா நீ இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஹோப் கொடுக்கறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அது, ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு டே ரொம்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு சேலஞ்சஸான வேலையா இருந்தாலும் அதை நீங்க சந்தோஷமா எக்ஸைட்மெண்ட்டோட செய்வீங்க, துணிஞ்சு செய்யலாம். சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், சில பேருக்கு நியூ ஐடியாஸ் கிரியேட் ஆகும். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் தேவை, வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பண்ணுங்க, சரியா? ஓகே, இந்த டேக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க, தேங்க் பண்ணுங்க செல்லங்களே. ஏன்னா ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், உங்களோட நீங்கள் வணங்குற அந்த காட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைன் கொடுக்குறாங்க இன்னைக்கு உங்களுக்கு, ஓகேவா? நன்றி சொல்லுங்க. பைல் 1க்கு சூப்பராக சொல்லியிருக்காங்க. இப்போ பைல் 2க்கு பார்க்கலாமா? பைல் 2, 6 of Michael.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரொம்ப நாளா உங்க லைஃப்ல நெறைய போராட்டங்கள், வலிகள், தோல்விகள், ரிப்பீட் தோல்விகள் இருக்கும். ரிப்பீட் ஃபெயிலியர் பார்த்திருப்பீங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஒரு எண்டிங் கார்ட் போட்டு, அந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்க உங்க லைஃப் மாறப்போது. உங்களுக்கு இன்னைக்கு டே வந்து அதுக்கான ஒரு சைன் தெரியும். புதிய மாற்றத்திற்கான எ இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இன்னொரு வேலைக்காக நீங்க ட்ரை பண்ணி மூவ் ஆன் பண்ணிடலாம். இந்த இடத்த விட்டு நம்ம டோட்டலா மூவ் ஆன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அதுக்கான முயற்சி எடுங்க. ஆம், இந்த எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வ நோக்கி இன்னைக்கு நீங்க போவீங்க. அந்த தீர்வு உங்க கண்ல படும். இத செஞ்சா இது நமக்கு சரியா இருக்கும். இன்னும் நம்ம இந்த சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க வந்து திருமண பந்தத்துல இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் இல்லன்னா லவ் லைஃப் சொல்றேன். ஓகேவா? அப்புறம் வந்து ஜாப்ல இருக்கீங்க. இல்லன்னா ஒரு ஃபைனான்ஷியல் இதுல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே. சில பேர் வந்து அ புதிய இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க வந்து சில முயற்சிகள் பண்ணலாம். பண்ணீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ் ஆகும். சில பேருக்கு வெளியூர் ஜாபுக்காக ட்ரை பண்ணீங்கன்னா, ஃபேமிலியோட போற மாதிரி அதுவும் உங்களுக்கு கைகூடும். இன்னைக்கு டே அதுக்கான நல்ல ஒரு அ எனர்ஜி வந்து உங்களுக்கு நியூ எனர்ஜி ஷிஃப்டிங் இருக்கு. ஓகேவா? என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீட்சை கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது. அன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் வந்து குருக்கிட்ட தீட்சை வாங்குறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முருகனுடைய அருளால், குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும். காட் bless யூ. இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் bless யூ. குருச்சரணம். இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்னு எனக்கு வருது. பட் வந்து நீங்க வந்து பிரைவேட் ரீடிங் வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தா நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து வெளியூர் ஜாபுக்காக கேட்குறீங்க. ஃபேமிலியோட போயிட்டு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி தெரியுது. வெளியூர்லயே செட்டில் ஆகலாமா? இல்ல வெளியூர் போயிட்டா திரும்ப இங்க எப்படி ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ, அது மாதிரி வெளியூர் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா, அங்க இன்னும் கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால கொஞ்சம் யோசனையில இருக்கீங்க. அதனால ஒரு பிரைவேட் ரீடிங் வந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டெப்த்தா பார்த்து சொல்ல முடியும். ஃபைல் 2க்கு. ஓகே. சரி. இந்த கைடன்ஸ், இந்த பிளெஸிங்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க ஏஞ்சலுக்கு. ஓகேவா? இப்ப ஃபைல் 3க்கு பார்க்கலாம். ஃபைல் 3 இன்னைக்கு என்ன எல்லாமே வந்து ஸ்வாட் இந்த இது கார்டா வருது. திஸ் சிச்சுவேஷன் டஸ் நாட் சர்வ் யூ. ரிலீஸ் யுவர் அட்டாச்மென்ட் டு த அவுட்கம். கன்சிடர் டேக்கிங் எ மோர் அப்லிஃப்டிங் அப்ரோச். சில பேர் வந்து இன்னைக்கு டே வந்து சில முக்கியமான விஷயங்கள், முடிவுகள் நீங்க உங்கள் லைஃப்காக எடுக்க வேண்டிய தருணம். இந்த விஷயங்கள் வந்து நீங்க தொடர்கதையாகும்னு நினைச்சு பயப்படாதீங்க. ஆ நீங்க உங்களோட அ அதாவது நீங்க ரிலீஸ் பண்ண மாட்றீங்க. உங்களோட அந்த பாஸ்ட் அந்த விஷயங்கள், அதெல்லாம் வந்து உங்களோட அட்டாச் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து இந்த அவுட்கம் வந்து வரவிடாம பண்ணுது. ரிலீஸ் யுவர் அட்டாச்மென்ட் டு த அவுட்கம். கன்சிடர் டேக்கிங் எ மூவ் அப்லிஃப்டிங் அப்ரோச். நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான அந்த விஷயங்கள கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. இந்த சிச்சுவேஷனே உங்களுக்கு காலம் ஃபுல்லா கிடையாது. கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன் மாறும். மாற்றி தரேன். நான் உன் கூட துணையா இருக்கேன். நீ உன் வேலையில கவனம் வை. ஃபோக்கஸிங் ஆன் யுவர் கோல்ஸ். ஓகேவா? இன்னைக்கு கவனச்சிதறல் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கவனச்சிதறல் அதிகமா இருக்குன்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த சூழ்நிலை மாறக்கூடியதுன்று உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கைய கொண்டு வாங்க. ஏஞ்சல் மைக்கேல் கூட இருக்காரு. டிவைன் பாத் சேனல் உங்க கண்ல படுது. ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா கூட உங்களுக்கு அவர் வந்து வழிகாட்டுறாரு. ஓகேவா? இங்க ஏஞ்சல் அது வந்து பாருங்க, சன் காட் அவரு. ஓகேங்களா? ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் உனக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க இந்த கரையில இருந்துட்டு இருக்கீங்க. இந்த கரையில இருந்து நீங்க அந்த கரைக்கு போனீங்கன்னா,
உங்கள் லைஃப் நல்லபடியாக இருக்கும். இந்த கரையில் இருந்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப யோசனையிலே இருக்கீங்க. இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணு, இது இது இங்கே நிற்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்குன்னா நான் உனக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு. இதுக்கு மேலே எவ்வளோ சொல்வார்? நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா கூட ஒரு கன்சல்டேஷன் வாங்க. உங்களோட லேகிங்க்கு என்ன காரணமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சரி பண்ணிக்கோங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னைக்கு டே வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் கார்டு ஓகே, ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கைடன்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப வந்து பாஸ்ட் லைஃப் நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு வந்து ட்ராவல்ஸ் இருக்குது, சில பேருக்கு வந்து அப்ராடுக்காக ட்ரை பண்ணுறீங்க ஜாபுக்கு, ஃபேமிலியோட போகிறதுக்கான அந்த விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறீங்க நீங்கள். அதனால கொஞ்சம் கவனம் தேவை. அதனால இந்த ரீடிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸை கரெக்டாக கொடுத்துருக்குறாரு, பார்த்துக்கோங்க. சரி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து கிளாஸ் கற்றுக்கணும், ஹீலிங் சர்வீஸ் எடுத்துக்கணும், உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை கூட சரி பண்ணி கொடுக்குறோம். அந்த பிரச்சனைகள் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு நினச்சாலும் கன்சல்டேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.